இந்த விமானம் வந்து நிறைய ஒரு கேள்வி சார். இந்த விமானம் வந்து புறப்பட்டா ஒரு கரெக்டா ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. அதாவது 3 மினிட்ஸ்ல அந்த 1000 ஃபீட் அந்த ஹைட் போயிடுவாங்க சார். ஏன்னா இது திரும்ப இறங்கு இந்த விமானத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த காட்சியில பாத்தீங்கன்னா அது முழுமையா அப்படியே இறங்கி மேல எலும்புத காட்சி அதன் பின்னாடி இறங்குது. அது தரை இறங்குவதற்கான அந்த முயற்சியில ஈடுபட்டு அதுல ஃபெயிலியர் ஆகி அந்த கட்டடத்துல மோதி இருக்குமோ அது ஏன் திடீர்னு தரையிறங்குவதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னு ஒரு டவுட் இருக்குது. இல்ல ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அதுல ஏதாவது கிராஷ் ஆகுது, தீ விபத்து ஏற்படுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கீழே லேண்ட் ஆகிறதுக்கு தானே வரும். சோ அது வந்து பைலட்டோட கண்ட்ரோல்ல இருக்கிற வரையில அவர் கண்டிப்பா சேஃப் லேண்டிங்க்கு முயற்சி பண்ணிருப்பாரு. கண்டிப்பா ஆக்சுவலி பைலட் ஆகட்டும் கோ பைலட் ஆகட்டும் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சூழல்ல எதிர்பாராத சூழல்ல கண்டிப்பா அதை வந்து லேண்ட் பண்றது சேஃபா லேண்ட் பண்றதுக்கான விஷயங்கள்ல தான் அவங்க ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி நடக்குது அப்படிங்கும் போது அது இத பத்தி நம்ம வந்து வேற ஒரு கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது டெக்னிக்கல் எரரா இருக்கலாம், பேர்ட் ஹீட்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பு பெட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசியா நடந்த பைலட் வந்து அந்த ஏடிசின்னு சொல்லக்கூடிய ஏர் டிராபிக் கண்ட்ரோலர்கிட்ட என்ன பேசினாரு, அது என்ன உள்ள நடந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நமக்கு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் சார். இன்னொன்னு இவ்வளவு பெரிய விமானத்துல சிறிய இந்த கழுகுகள் இவர்கள் மோதியதனால அது விபத்து ஏற்படுதுங்கிறது எப்படி சார் ஏற்படுது? அதாவது கழுகுகள் மோதுனதுனால பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஆனாலும் கழுகுகள் மாதிரி பெரிய பறவைகள் வந்து ஒரு விமானத்தை வந்து தாக்கும் போது அந்த விமானத்தோட ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஏர் ஃப்ரேம் வந்து கொஞ்சம் பாதிப்படையும் போது அது சின்னதா அந்த இடத்துல ஒரு ஒடுக்கு மாதிரி விழுந்தா கூட காற்றோட வேகத்திலையும் காற்றோட அழுத்தத்திலையும் அந்த பாதிக்கப்பட்ட பகுதி வந்து ரொம்ப பெருசா போயிடும். அது வந்து கொஞ்சம் தூரம் ஃப்ளை பண்ணும்போது தான், அது பறக்கும் போதுதான் இந்த மாதிரி நடக்கும். பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் எரரா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி சார். இந்த விபத்து தொடர்பாக பல்வேறு